أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما الحمد لله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ பாக்கியங்களை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறாமா. அதுல மிகப்பெரிய பாக்கியம் தான் மனித குலத்தோடு பேசிய பேச்சை உணரக்கூடிய பாதையில் நம்மை நடாத்தி கொண்டிருப்பது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நடத்தி வைக்கிறான். அதில் நடத்தி வைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நன்றியோடு நினைத்து அதன் பின்பற்றி நம் வாழ்க்கையிலும் நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹு தஆலாவிடம் வேண்டுவோம் இன்ஷா அல்லாஹ். اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه اللهم أرنا الباطل باطلا وارزقنا اجتنابه لك الحمد لك شكر يا الله. உலகத்துல மனிதனுக்கு எத்தனையோ பாக்கியங்கள் அல்லாஹு தஆலா கொடுக்கலாமா. அதுல எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த பாக்கியம் அவனை அறிந்து நம்பக்கூடிய பாக்கியம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா எந்த ஒரு உள்ளத்துக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த உள்ளத்தை அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களோ ஆடம்பரங்களோ ஷைத்தானின் வலைகளோ அசைத்து பார்க்கவே முடியாது. தவக்கல் தொழல்லா, அல்லாஹ் நிச்சயம் அந்த உள்ளத்தை பாதுகாத்துடுவாமா. நம்முடைய கடமை வாழ்க்கையில சோதனைகள் மட்டும் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது இல்லம்மா. ஒரு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் மனிதனை ஆட்டி படைச்சிரும். சந்தோஷ அலையாக இருக்கட்டும், சோக அலையாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கை படகு கவிழாமல் போவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹுங்கிற கலிமா என்ற துடுப்பும் அந்த கண்டிப்பா தேவை. அந்த துடுப்பு இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை படகு கண்டிப்பா எங்கேயும் கவிழாம கரை சேர்ந்துடும் இன்ஷா அல்லாஹ். கலிமா உள்ள உள்ளம் அது கற்பூரம் அல்ல, உலக துன்ப காற்று வீசி கரைந்து போவதற்கு. கலிமா உள்ள உள்ளம் அது கட்டு கரும்பும் அல்ல, உலக பற்றெனும் ஆலையின் வாயில் சிக்கி பிழிந்து போக. கலிமா உள்ள உள்ளம் அது வைரக்கல்லும் அல்ல, சோதனை நெருப்பில் வீழ்ந்து கரிந்து சாம்பலாகி போக. கலிமா உள்ள உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். கலிமா உள்ள உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். எதிரியின் நம்புக்கு நெஞ்சினை காட்டிடும் துணிவினை தந்தது கலிமா. சாட்டையின் அடியை சுவனத்தின் படியாய் எண்ணிட வைத்ததும் கலிமா. இறைவன் நம்முடன் என்று கூறி அச்சம் தீர்த்தது கலிமா. நெருப்பு குண்டத்தை குளிர்ச்சோலையாய் ஆக்கிட வைத்ததும் கலிமா. கலிமா உள்ள உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். ஆழக்கடலையும் பிளந்து வழியை தந்திட வைத்தது கலிமா. மீனின் வயிற்றில் சிக்கிய பொழுதும் மீண்டிட வைத்ததும் கலிமா. வெள்ளப் பெருளையும் வந்த போதும் வாழ்ந்திட வைத்ததும் கலிமா. எல்லாம் எதிராய் திரும்பிய போதும் வெற்றியை தந்ததும் கலிமா. கலிமா உள்ள உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். கலிமா என்னும் விளக்கை நம் உள்ளத்தில் ஏற்றிட முயல்வோம். அது அணையாமல் ஒளி வீச அமல்களை கொண்டு காப்போம். கலிமா என்னும் வித்தை நம் உள்ளத்தில் ஊன்றிடச் செய்வோம். அது வளர்ந்து பெருமரமாக நம் உடலால் நற்செயல் செய்வோம். கலிமா உள்ள உள்ளம் அது இறைவன் வாழும் இல்லம். கல்புல் முஃமினி அர்ஷுல்லா அல் ஹதீஸ். ஒரு முஃமின் ஈமான் கொண்டவருடைய உள்ளம் அல்லாஹ்வின் இல்லமாக இருக்கிறது, அர்ஷாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப பார்க்க போற பகுதி, அடுத்த பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கோபம் வெளிப்படக்கூடிய பகுதிமா. யார் நல்லடியார்களை தடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய சாட்டை அடியாகவும் இந்த ஆயத்து அமையுது. இன்ஷா அல்லாஹ் ஆயத்துக்குள்ள போவோமா. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களில் அவனது திருப்பெயர் போற்றப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க முயல்பவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யார்? ஆனால் பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான் உண்டு, மறுமையில் அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு. இந்த ஆயத் யாருக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பற்றி விரிவுரையாளர்கள கருத்து வேறுபாடுகள் இருக்குமா. ஏன்னா அல்லாஹு தஆலா வமன் அவ்லம், கொடுமைக்காரன் வேறு யார்,
கொடுமைக்காரன் வேறு யார்? இங்க மன் அப்படிங்கிறது இஸ்ரார் அஹ்மது ஹஸ்ரத் சொல்றாங்க, வாஹிதுக்கும் வரும், ஜம்முனுக்கும் வரும், ஒருமைக்கும் வரும், பன்மைக்கும் வரும். அது செஞ்சது ஒருத்தரா இருந்தாலும் சரி, நிறைய பேரா இருந்தாலும் சரி. வமன் அவ்லமு மிம்மம் மனக, தடுக்கிறார்களோ மசாஜித் அல்லாஹி, அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள், அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள், ஐ யுல்கர ஃபீ ஹஸ்முஹு, அதிலே என்ன செய்யப்படுகிறது, அதிலே அவனது திருப்பெயர் போற்றப்படுவதை, அவற்றை சீரழிக்க முயல்பவனை விட வேறு எந்த அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறார்? இப்போ இந்த இடத்துல யார் இந்த காரியத்தை செஞ்சது அப்படிங்கிற பார்க்க போனோம்னு சொன்னா, இதற்கு விரிவியாளர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்கம்மா. நாம இஸ்ரார் அஹமத் சொன்ன கருத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம இப்னு கசீர் ஆசிரியருடைய கருத்துக்கு வருவோம்மா. இந்த இடத்தை சொல்லும் பொழுதே இஸ்ரார் அஹமது ஹசரத் தெளிவா சொல்றாங்க, நாம் இதுவரை பார்த்து வந்த அந்த ஆயத்துக்களுடைய வரிசை இப்பொழுது வேறு பக்கமாக திரும்புதுன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில இந்த ஆயத்துக்களை எப்படி வகைப்படுத்தி ரொம்ப அழகா சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போமா. இந்த பகுதியில அப்படி லேசாக இது குறைஷிகள் பக்கம், கஅபாவின் பக்கம் அப்படி லேசாக திரும்புகிறது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த கஅபாவை கட்டியது, அவர்களுடைய சிறப்பு, இதன் பக்கமாக இந்த இடத்துல இருந்து திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கஅபத்துல்லாவை முதல்ல அவமானப்படுத்துவதற்கு வந்தவன் அப்ரஹா. அவன் ஒரு ஈசாய், ஈசா நபியை பின்பற்றிய கூட்டம், அந்த ஈசாயில் கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல உள்ளவன் தான் அப்ரஹா. அவன் வந்த பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஅபத்துல்லாவை அவன் பாதுகாத்து அபாபில்ங்கிற குருவிகளை கொண்டு அந்த படையை, யானைப்படையை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல அழித்து ஒழித்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த யானை ஆண்டு தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு. இந்த பள்ளிவாசல்களை, கஅபத்துல்லாவை நோக்கி யார் அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல வந்தாங்களோ அவங்கள ஒருபோதும் அல்லாஹு தாலா வெற்றி அடைய விட்டது கிடையாதுமா. இதுக்கு இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு சான்று. கஅபத்துல்லா மட்டும் கிடையாதுமா, பைத்துல் முகத்தஸ், இதுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ், அது கோயில்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக கட்டிய ஒரு அழகான பள்ளிவாசல். இந்த பைத்துல் முகத்தஸுமே மிக அதிகமான அளவுக்கு சீரழிக்கப்பட்டது. நெபுகத் நசர், அதாவது புக்து நசர்ன்னு சொல்றாங்க அவனை. புக்து நசர் என்ன பண்ணானா, அந்த கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து கொண்டு, ஒரு சாரார் சொல்றாங்க கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து கொண்டு இதை செய்ததாக சொல்றாங்க. ஆனா அறிஞர்கள் மறுக்கிறாங்கம்மா அந்த கருத்தை. ஏன்னா புக்து நசர் வாழ்ந்த காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன்பு. அப்ப கிறிஸ்துவுக்கு முன்பு வாழ்ந்த அவனுடைய காலகட்டம் எப்படி கிறிஸ்தவர்களோட சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இத வல்லாஹு அலம். ரெண்டு கருத்தையும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேம்மா. இந்த நெபுகத் நசர் அப்படிங்கிற இந்த மன்னன் இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த கஅபத்துல்லாவை அவன் ஒரு நெருப்பு வணங்கி, அவன் ஒரு சில இணை வைக்கக்கூடியவன். அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ள யூதர்களை நுழைய விடாம தடுத்து அதை மிகச் சீரழிவுக்கு உள்ளாக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ளாக பிணங்களை வீச சொல்லி உத்தரவு விட்டுறான், கழிவுகளை எடுத்து போடுறான், ரொம்ப அதிகமான அளவுக்கு அதை பாழ்படுத்துறான். பைத்துல் முகத்தஸை பாழ்படுத்த அந்த அரசனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க ரோம நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர்கள்னு சொல்றாங்க. இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி மறுக்கவும் படுது. இவன் அந்த காலங்களுக்கெல்லாம் முந்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஒரு மேற்கோளும் இப்னு கசீர் ஆசிரியருடைய தப்சீர்ல கீழேயே வருதுமா. கிறிஸ்து பிறப்பதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் புக்து நசர். பைத்துல் முகத்தஸை அவன் அழித்த பொழுது கிறிஸ்தவர்கள் உருவாகவில்லை. அப்படி இருக்க புக்து நசருக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வாறு உதவி இருக்க முடியும்? ஏதோ யாரோ ஒரு உதவியோடு அவன் பைத்துல் முகத்தஸை அழிச்சான். அழிக்கிறதுக்கு வந்தா அவன் இந்த பாடெல்லாம் படுத்திட்டு அங்கிருந்த யூதர்களை எல்லாம் கைதுகளாக பிடித்து கொண்டு போனாங்கிறது உண்மை. அது யாராலும் மறுக்க முடியாது, வரலாறு. அதைத்தான் இந்த ஆயத் குறிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இறை இல்லங்களை யார் பாழ்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்கள விட அநியாயக்காரன் யாருன்னு சொல்ற பொழுது பைத்துல் முகத்தஸை பாழ்படுத்தின அந்த நிகழ்ச்சிகளை சொல்றாங்க. இன்னொருத்தரும் பைத்துல் முகத்தஸை பாழ்படுத்த முயற்சி பண்ணான்னு இஸ்ரார் அஹமது ஹசரத் எடுத்து சொல்றாங்கம்மா. அதாவது யாருன்னா டைட்டஸ் அப்படிங்கிற மன்னன். இவன் தான் ஆக்சுவலா ரோம நாட்டு மன்னனாக இருந்திருக்கிறான். ஆரம்ப காலகட்டங்கள்ல இவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் அவன் கிறிஸ்தவனாகவே மாறிட்டான். கிறிஸ்தவனாகவே மாறி அவர்களோடு சேர்ந்து இந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ள யூதர்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் செஞ்சு அந்த பைத்துல் முகத்தஸை மிக அவமானப்படுத்தினான் டைட்டஸ் அப்படிங்கிற மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. வல்லாஹு அலம். இந்த பக்கம் மக்கா முக்கர்ரமா அப்படின்னு சொல்லி வந்தோம்னு சொன்னா, இந்த மக்கா முக்கர்ரமாவை அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அவமானப்படுத்தல.
அப்போ அது சொல்றாங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னு, சீரழித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பைத்துல் முகத்தஸ புக்து நஸ்ர் சீரழிச்சான், அதே மாதிரி டைட்டஸ் மன்னன் சீரழிச்சான், இதெல்லாம் நம்ம ஏத்துக்கொள்ளலாம். மக்கா குறைஷிகள் வந்து காபத்துல்லாவை சீரழிக்கலையே, கண்ணியமா தானே வச்சிருந்தாங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஆனா தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவர்கள் கொடுத்த கண்ணியம் அதை சீரழிக்கக்கூடிய விதத்துல தான் இருந்துச்சு. ஏகத்துவத்தின் ஒரே சங்கநாதம் வீசக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட, ஏகத்துவத்தை உரைப்பதற்காக கட்டப்பட்ட அந்த இறை இல்லத்துக்குள்ளாக என்னென்ன அனாச்சாரங்கள், நிர்வாணமாக வலம் வர்றது, அந்த இடத்துக்குள்ளாக சிலைகளை வைத்து வழிபடுவது, அல்லாஹ் பாதுகாக்கணுமா, எத்தனை விதமான அனாச்சாரங்களை அதுக்குள்ள செஞ்சாங்க. அது மட்டும் இல்லம்மா, அந்த அந்த பள்ளிக்குள்ள பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் தொழுவதை தடை செஞ்சாங்க. இணை வைப்பாளர்கள் ஹுதைஃபியா உடன்படிக்கை நடந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கால நுழைய விடாம தடுக்கிறாங்க. இறுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருந்து அவங்க கொண்டு வந்திருந்த பலிப்பிராணியை ஹுதைஃபியா அப்படிங்கிற இடத்துல, தீட்டுவா அப்படிங்கிற இடத்துல அறுத்து பலியிட்டுட்டு ஒரு உடன்பாடு செய்து கொண்டு மதீனாவுக்கே திரும்பிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த இல்லத்துல காபாவுக்குள்ள நுழைவதிலிருந்து இருந்து யாரும் தடுக்கப்படக்கூடாது. தன்னுடைய தந்தையோ தன்னுடைய சகோதரரையோ கொலை செய்தவரை அங்கு சந்திக்க நேர்ந்தால் அவரை கூட தடுக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குதே, நீங்க எப்படி தடுத்தீங்க அப்படின்னு காஃபிர்கள்ட்ட கேட்கப்படுதுமா. இப்படிலாம் நீங்க செய்யலாமான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க, பத்ரு போர்ல எங்களுடைய தந்தையரை கொலை செஞ்ச யாரும் நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் இதுக்குள்ள நுழைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாயிலாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்கம்மா, இந்த யார் சீரழிக்க முயல்பவன் யார், வமன் அஸ்லமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த சீரழித்து தடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக குறைஷியர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. புனித பள்ளிவான வாசலான இந்த பைத்துல் ஹராம்ல இருக்கக்கூடிய காபத்துல்லால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறதுக்கு தடை விதிச்சவங்க குறைஷியர்கள். அப்போ அல்லாஹ் தஆலாவுடைய பள்ளிவாசல்கள்ல அவனுடைய திருப்பெயர் போற்றப்படுவதை தடுக்கக்கூடியவனை விட மிகப்பெரிய கேடு கட்டவன் வேறு யாரு, கொடுமைக்காரன் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அப்பதான் இறக்குனதாக இவங்க தெரிவிக்கிறாங்கம்மா. இப்படியாக இந்த இடத்துல வந்து இந்த பள்ளிவாசல்களை தடுத்தவர்கள் யார், மிம்மம் மனக யார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான். கேடுகட்டவன் யாரு சொல்றாங்கிறதுல அறிஞர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குதுமா. அது பைத்துல் முகத்தஸை பால்படுத்தின புக்து நஸ்ரு, அந்த நேரத்துல அந்த டைட்டஸ்ங்கிற மன்னன் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து பால்படுத்தி யூதர்களை நுழைய விடாம தடுத்தாங்க, இதை சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் கஅபத்துல்லாவை விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தடுத்த நிகழ்ச்சியை சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துக்கு முடிவா என்ன சொல்றாங்கன்னு சொன்னாமா, நம்முடைய இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அதைத்தான் இப்னு கஸீர் ஆசிரியரும் முடிவா சொல்றாங்கம்மா. முந்தைய வசனங்கள்ல யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கண்டிச்சு அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே வந்த அல்லாஹு தாலா இந்த வசனத்துல இணை வைப்பாளர்களை கண்டிக்க துவங்கி இருக்கிறான். ஏன்னா இதுக்கு பின்னாடிதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை, காபத்துல்லா கட்டமைப்பு எல்லாமே வருது. அதனால இந்த இடத்துல இணை வைப்பாளர்கள் பக்கம் கண்டிப்பதற்காக அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கான். அவங்கதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்க தோழர்களையும் மக்கால இருந்து வெளியேற்றினாங்க. புனித பள்ளியான பைத்துல் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழ விடாம அவங்க தடுத்தாங்க. குறைசியர்கள் வந்து காபாவை பாழ்படுத்த முயன்றதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கும் நான் முன்னாடி விளக்கம் சொல்லிட்டேம்மா. பாழ்படுத்துறது, உடைக்கிறது, இடிக்கிறது, அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பைத்துல் முகத்தஸ்ல அவன் புக்து நஸ்ருங்கிற மன பிள்ளைங்களை தூக்கி போட்டு அவமானப்படுத்தணும், அந்த மாதிரி செய்யலைனா கூட சிலைகளை வைத்து வழிபட்டு அங்க இணை வைக்கக்கூடிய கொள்கையை கொண்டு வந்ததே மிகப்பெரிய அனாச்சாரம் தானம்மா. அதை இங்க இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல அந்த ஹராப் சீரழித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொல்லும் பொழுது இஸ்லாம் அஹமது ஹசரத் ஒரு அழகான ஒரு ஹதீஸை எடுத்து சொல்றாங்கம்மா. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து புகாரி முஸ்லிம்ல பதிவாகனாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்சதாக பைஹக்கில எல்லாம் பதிவான ஒரு ஹதீஸ்மா. அந்த ஹதீஸை வந்து எடுத்து சொல்றாங்க. யூஷிகோ ஐ யக்திய அலன்னாசி ஜமான், ஒரு காலம் வந்து மக்கள் கிட்ட வரும். அதுல எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, லா எபுகா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு, இஸ்லாத்துல இஸ்லாம்ங்கிற பேரை தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. இஸ்லாம்ங்கிற பேர் இருக்கும், ஆனா வழிமுறைகள் இருக்காது. வலா எபுகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆன்ல அதன் ரஸ்ம், அதனுடைய வடிவம், அதனுடைய எழுத்தழகு, இது மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அது மக்கள் மனசுக்குள்ள போயிருக்காது, மாற்றங்களை செய்யாது. அப்படி ஒரு காலம் வரும். நவுதுபில்லாஹ் மின்ஹா. மசாஜிதுகும் ஆமிரத்துன், பள்ளிவாசல் ரொம்ப பெருசா இருக்கும்.
வஹிய ஹராபுன் மினல் ஹுதா, நேர்வழியில் நின்றும் அது தடுக்கப்பட்டிருக்கும், சீரடிக்கப்பட்டிருக்கும். நேர்வழியை காட்டக்கூடியதாக பள்ளிவாசல் இருக்காது. பார்த்தா பெரும் பெரும் மாளிகைகளாக, சலவைக்கல் அரண்மனைகளாக பள்ளிவாசல் இருக்கும். ஆனா என்ன இருக்காதுமா, அதுல ஹுதா இருக்காது. உலமா உகும் ஷர்ரும் மின் அதீமுஸ்ஸமா மின் இந்திஹிம் தஹ்ருஜுல் ஃபித்னா. அந்த அந்த காலத்துல உலமாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் அக்பர், வானத்தின் கீழ் இருப்பவர்களிலே மிக கெட்டவர்களாக உலமாக்கள் இருப்பார்கள். இது சொல்லிட்டு ஹஸ்ரத்தே சொல்றாங்கம்மா, எல்லாரையும் சொல்ல முடியாது, உலகம் அழிய வரைக்கும் ஒரு கூட்டம் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும்னு நபிமொழி இருக்குது. ஆனா பெரும்பான்மை உலமாக்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. இது நபிசாசம் சொல்லியிருக்காங்க. மின் யந்திஹிம் தஹ்ருஜுல் ஃபித்னா, அவங்க கிட்ட இருந்து குழப்பம் வெளிப்பட்டிருக்கும். வஃபீஹிம் தஊத், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹராபுங்கிற வார்த்தை வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கண்கூடா இதுல நிறைய விஷயங்களை பாக்குறோமா. நம்ம பள்ளிவாசலை சீரழிக்கக்கூடியவர்கள் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். பள்ளிவாசல்கள் அலங்காரமாக கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா பள்ளிவாசல்களுக்குள் தொழக்கூடிய மக்களிடத்தில் தக்குவா இல்லை. மண்ணால் கட்டிய பள்ளியில் தொழுதோர் மனதினில் ஈமான் நிறைந்தது, மாட மாளிகைகள் பள்ளிகளாயின, ஈமான் எங்கு போனது? இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருதுமா. அந்த ஈமான், அந்த தக்குவா. கந்தைகள் உடுத்தி தொழுதனர் அன்று, சிந்தையில் இறை பயம் இருந்தது, விந்தை ஊர்தியில் வந்து தொழுதனர், இறை பயம் எங்கே போனது? தக்குவா இல்ல, ஈமான் இல்ல, எல்லாமே இருக்கு ஆனா இல்ல. எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. நமக்கு கண்கூடா பாக்குற மாதிரி இருக்குது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அந்த ஹராப், வீணாக்குபவர்கள், இதுதான் அந்த பள்ளிவாசல்கள். இது கஅபத்துல்லாவை சீரழிக்கல. ஆனா கஅபத்துல்லாவோட உள்ளுக்குள்ளாக, அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் போற்றப்படக்கூடிய இல்லத்துக்குள்ளாக ஷிர்கான காரியங்களை செய்தது அந்த குறைஷிகள். கஅபத்துல்லாவை சீரழிக்க முயன்றது. அடுத்தது இதுல சொல்றாங்கம்மா, அடுத்த அந்த ஆயத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்க. இது சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ், இது ஒரு நன்மாராய், மக்கா வெற்றிக்கான, ஹிஜ்ரி 8ல கிடைக்கக்கூடிய மக்கா வெற்றிக்கான நன்மாராயம்னு சொல்றாங்க தப்சீர் ஆசிரியர்கள். மா கான லஹும் அன் யதுகுலூஹா இல்லா ஹாயிஃபீன். மா கான லஹும், அவர்களுக்கு ஹக்கு இல்ல, உரிமை இல்ல, அன் யதுகுலூஹா, அதில் நுழைவதற்கு, இல்லா ஹாயிஃபீன், பயந்தவர்களாகவே அன்றி. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்பிச்ச அந்த மிஷன் வந்துமா, மதினாவுக்குள் நுழைந்து தீன் பரவனதோட முடிஞ்சிடல. ஏன்னா இது ஆரம்ப காலகட்டத்துல இறங்குனது. மதினாவுக்கு போய் ஆரம்ப காலகட்டத்துல இறங்கின ஆயத்துக்கள் இது. இது எப்போ நிறைவடையுதுன்னு சொன்னா, ஹிஜ்ரி 8ல மக்காவை வெற்றி கொண்ட பிறகு நிறைவடையுது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள், இதுக்குள்ள நுழையக்கூடாது காஃபிர்கள் அப்படிங்கிற சட்டம் அதுக்குள்ளாக ஈமான் கொடி, முஃமின்களுடைய ஈமான் கொண்ட மக்களுக்கான உரிமை காபத்துல்லாவில் மீட்டுக் கொடுக்கப்படும் வரை, அந்த வெற்றி வர்ற வரைக்கும் அவங்க மிஷன் முடியல. அந்த காலகட்டத்துல ஏனையோர் அது கிட்ட போறப்போ நடுங்கி கொண்டு, பயந்து கொண்டுதான் செல்ல முடியும். ஆசிரியர் சொல்றாங்கம்மா, பயந்து கொண்டே அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை, தவிர அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றது ஒரு தகவல் வாக்கியமா இருந்தாலும், இது ஒரு விலக்கல் வினை. நுழையக்கூடாது அப்படிங்கிற விலக்கல் வினை, நுழையக்கூடாது, பயந்து அவர்கள் அதிலே நுழையக்கூடாது என்ற விலக்கல் வினையை குறிக்குதுன்னு சொல்றாங்கம்மா. என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இணை வைப்போரை விட கூடுதல் பலம் பெற்றால் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்யவும் வரி செலுத்தவும் ஒப்புக்கொண்டால் அன்றி அதில் நுழைவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுல மக்காவை வெற்றி கொண்ட பொழுது மினா பெருவழியில வச்சு என்ன சொன்னா, பொது அறிவிப்பு செய்ய உத்தரவிட்டாங்க. நடப்பு ஆண்டுக்கு பிறகு எதிர்வரும் 9ஆம் ஆண்டிலிருந்து இணை வைப்பவர்கள் யாரும் ஹஜ் செய்யக்கூடாது, நிர்வாணமாக யாரும் கஅபாவை தவாப் செய்யக்கூடாது, யாருக்கும் தவணை குறிப்பிடப்பட்டிருந்தால் அவருக்குரிய தவணை அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீடிக்கும், அதுக்கு மேல அவர்களுக்கும் இதே சட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் இதுக்கு விளக்கம் சொல்றாங்கம்மா. இறை மறுப்பாளர் அவங்க உள்ள நுழையிறப்போ தங்களை சிறை பிடிச்சிருவாங்களோ, தங்களுடைய அப்படிங்கிற பயத்துல கழுத்து சதை படபடக்க பயந்தவாறு நுழைவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. சிலர் சொல்றாங்கம்மா, இந்த இடத்துக்கு விளக்கமாக, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து முஸ்லிம்களுக்கு கிடைத்த நன்மாராயம் இது.
பைத்துல் மஸ்ஜிதுல் கண்டிப்பா நம்ம இப்ப சொல்லிட்டே இருந்தோம்லமா, நம்ம அதே மாதிரி இப்னு கதீர் ஆசிரும் அதே கருத்தை சொல்றாங்க. முஸ்லிம்கள் புனித பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராமையும் மற்ற பள்ளிவாசல்களையும் வென்றெடுக்கும் சூழல் விரைவில் அல்லாஹ் உருவாக்க போகிறான். ஏன்னா அந்த காலகட்டம் கஷ்டமான காலகட்டம் அவங்களுக்கு. இணை வைப்பாளர்களை தாழ்த்த போகிறான். இணை வைப்பாளர்களை யாரும் பயந்தே தவிர அதுல நுழைய முடியாது என்ற ஒரு நன்மாராய செய்தி முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயத்தாக இது இருக்கு. இருக்குன்னா, அதாவது இந்த இடத்துல சொல்றப்போ இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க பாத்தீங்களாமா, இது சாதாரண தகவல் வாக்கியமா எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னன்னா விலக்கல் வாக்கியம். மாகான லகும் ஐ எதுகுலூஹா இல்லா ஹாயிஃபீன்கிறது விலக்கல் வாக்கியம். அவங்க நுழையக்கூடாதுங்கிற விலக்கல் செய்தி அல்லாஹ் சொல்ல வர்றான்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதை பற்றி சொல்லும் பொழுது எந்த இடத்துல அந்த கண்ணியம் புனித பள்ளியான மஸ்ஜிதுல் ஹராமுடைய இடங்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பகுதியில் மக்கள் அனைவருக்கும் நற்செய்தியாளராக, பஷீரனாக, எச்சரிக்கையாளராக, நதீருனாக அல்லாஹ் அனுப்பினானோ அந்த பகுதியை சுத்திகரிக்கின்ற நடவடிக்கை. அரபு தீபகற்பத்துல இனி இஸ்லாத்தோடு மற்றொரு மார்க்கம் இருக்கலாகாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த பகுதி ஒரு மஸ்ஜிதுல் ஹராமுடைய சுற்றி இருக்க பகுதி, இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த பகுதி பரிசுத்தப்படுத்தப்பட்ட செய்திக்கான நன்மாராயமாக இந்த ஆயத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலகட்டத்துல குறைஷிகளும் ரொம்ப குஷியில இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தங்களோட கஅபாவை தங்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு நமக்கு ஏற்றுக்கொள்ளலையே, நம்மளுடைய முகமது ஸல்லல்லாஹு அவங்க மக்கா விட்டு வெளியேறிட்டாங்களே அப்படிங்கிற கவலையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க குஷியில தான் இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்னு சொன்னா பாருங்கம்மா, இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன், அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு உண்டு, வலஹும் ஃபில் ஆகிரதி அஸாபுன் அஸீம், அவர்களுக்கு மறுமை நாளில் பெரும் வேதனை உண்டு என்ற எச்சரிக்கை. இந்த உலகத்துல அவங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைய விடாம யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவு உண்டு, மறுமை நாளிலும் அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை உண்டுங்கிற எச்சரிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்லி முடிக்கிறாமா. மாஷா அல்லாஹ். அந்த மக்காவை வெற்றி கொண்ட நாள்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயல்பாட்டையும் இங்க இஸ்ரார் அஹமது ஹசரத் எடுத்து சொல்றாங்கம்மா. அவங்க எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாரும் மக்கள் அப்படி நடுங்கி கொண்டு சொல்றாங்கல்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இல்லா ஹாயிஃபின், வெற்றி கொண்டுட்டாங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, என்ன நிறைய பேர் கொலைகாரர்கள் அங்க இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணவங்க இருக்காங்க, ஊரை விட்டு துரத்தினவங்க இருக்காங்க, குறைஷிகள் எல்லாரும் நடுங்கி கொண்டு அந்த உள்ள நிக்கிறாங்க. வெற்றி வீரராக தலைவராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்னு சொல்றாங்க, இன்று உங்கள் விஷயத்தில் நம் தீர்ப்பு என்ன? அப்படி கொலை நடுங்கி போய் நிக்கிறாங்க எல்லாரும், என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அழகான வார்த்தை சொன்னாங்க. வரலாறுல எந்த தலைவரும் செய்யாத ஒரு அற்புதமான கருணையை வெளிப்பட்டாங்க. இன்றைய தினம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களை மன்னித்த அந்த குர்ஆன் வாக்கியத்தை உங்கள் முன் சொல்கிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்களுக்கு மேல் குற்றம் இல்லை, உங்களுடைய எல்லா விஷயங்களும் மன்னிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். அந்த பயந்து கொண்டே நின்று அந்த மக்கள் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு பொது மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்ப கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதை சொல்லி இதுக்கு பின்னாடி வரக்கூடியதெல்லாம் ரொம்ப அற்புதமானதுமா. இதற்கு பின்னாடி கிபிலாவுடைய மாற்றம் எல்லாமே வருதுமா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அந்த பள்ளிவாசல் நுழைய விடாமல் தடுத்த அந்த மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும், அப்படி தடுப்பது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையாக இங்கே கொடுத்திருக்கான். இந்த ஆயத்தை பத்தி ஜவாஹிருல் குர்ஆன் ஆசிரியர் சொல்லும் பொழுது 2 விஷயங்கள் எடுத்து சொல்றாங்கம்மா. ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவுக்கு பக்கத்துல தொழுது கொண்டிருக்கும் பொழுது அங்க குழுமி இருந்த குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொல்லை தர விரும்பினாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒட்டகத்துடைய குடல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கம்மா. அழுகிய ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு சஜிதால இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல போட்டுட்டு போயிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால இருந்து எழுந்திருக்க முடியாம சிரமப்பட்டதை பார்த்து எதிரிகள்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து சிரிக்கிறாங்க. அதை பார்த்து கொண்டு பிறகு செய்தி தெரிஞ்சு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒட்டக குடல்களை அகற்றி அண்ணலாருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இதை அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி முஸ்லிம் 2லையும் பதிவான ஹதீஸ்மா. இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் ஹிஜ்ரி 6வது ஆண்டு உம்ரா செய்யறதுக்காக மக்காவை நோக்கி வந்த பொழுது உம்ரா செய்ய விடாம பாதையில தடுத்து ஒப்பந்தம் போட்டு அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க. இதனால உம்ரா செய்ய முடியாம அவங்க திரும்பி வர வேண்டிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கண்டிச்சுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கான்னு தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா.
பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறவங்க, திக்ரு செய்ய முயற்சி பண்ணக்கூடியவங்களை தடுக்கக்கூடியவர்களை விட கேடு கட்டவன் யார் இருக்கிறான், அல்லாஹ் இதுல எச்சரிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருவசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் பள்ளிவாசல்ல தொழ வரக்கூடிய யாரையும் தடுக்க கூடாது, பள்ளிவாசல்ல தொழுது கொள்றதுக்கு எல்லாருக்கும் பொது அனுமதி கொடுக்கணும்னு மார்க்க அறிஞர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்களாம். தொழுகைக்கு இடையூறா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல கூச்சல் போடுறது, அப்புறம் வானொலி சத்தத்தை அதிகமாக்குறது, மைக் வச்சு ஒலிபெருக்கி பேசுறது, இது இரைச்சல் உண்டாக்குறது, இது எல்லாமே இந்த அநியாயத்துல அடங்கும். இது எல்லாமே விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட செயல்கள். அதே மாதிரி தொழுகிறவங்களுக்கு இடையூறாக மஸ்ஜிதுக்குள்ளேயே உறக்க புத்தகங்கள் படிக்கிறதோ, குரான் ஷரீஃபையோ சத்தமா தொழுகிறவங்களுக்கு இடையூறு செய்யறது ஓதுறதோ, சத்தம் போட்டு திக்ரு செய்யறது கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது தொழுகிறவங்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி. சாதாரண நேரங்களை செய்யறது இல்லம்மா, தொழுகிறவங்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி சத்தம் போட்டு குரான் ஓதுறது, ஏன்னா அவங்களுக்கு இடையூறு செய்யற மாதிரி திக்ரு செய்யறது, இது கூட கூடாதுன்னு சொல்லிட்டு ஜவாஹிருல் குரான் ஆசிரியர் தெரிவிக்கிறாங்கம்மா. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு காட்டுப்புற அரபி வந்து பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. வந்து பள்ளிவாசலுக்குள்ளேயே சிறுநீர் கழிச்சுட்டாங்க. உடனே நபிசல்லாசம் அவங்க அவரை கூப்பிட்டு, இது மஸ்ஜித், இது பள்ளிவாசல், இது இந்த மாதிரி காரியங்களுக்குரிய இடம் கிடையாது, அல்லாஹ்வை தொழுகிறதுக்கும் அவனை துதிக்கிறதுக்கும் குரான் ஓதுறதுக்கும் உரிய இடம்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அதே மாதிரிமா வெங்காயம் மாதிரி துர்வாடையுள்ள பொருட்களை சாப்பிட்டவங்க மஸ்ஜிதுக்குள்ள வர வேண்டாம். ஏன்னா மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடியது இந்த வாசனைகள்லாம், வானவர்களுக்கு தொல்லை தரக்கூடியதுன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரி முஸ்லிம் ரெண்டுலையும் பதிவான ஒரு ஹதீஸ்மா. இன்னொரு நபிமொழியில இருக்கு, சின்ன குழந்தை உங்களில் சிறார்களையும் பைத்தியக்காரர்களையும் மஸ்ஜிதில் இருந்து தள்ளி வையுங்கள். அறிவுரை பகம இது இப்னு மாஜால பதிவாங்கி இருக்குதுமா. ஏன்னா கூச்சல் போட்டு விளையாடி கொண்டு இருக்காங்க, இவங்களால வந்து தொழுகக்கூடியவங்களுக்கு இடையூறு ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இழிவு தான் இருக்குது. எப்படிப்பட்ட இழிவுன்னா, அதுக்கு உதாரணமாக யார் ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டாங்களோ, அவங்க சிரிச்சாங்களோ, அவங்க நிலைமை என்ன ஆச்சுங்கிறத தஃப்சீர் ஆசிரியர் மேற்கோடிட்டு காமிக்கிறாங்கம்மா. இந்த கொடூரமான செயல்ல ஈடுபட்ட அம்ர் பின் ஹிஷாம், உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, உமையா பின் கலஃப், அகபா பின் அபி முஈத், உமாரா பின் வலீத், இப்படி யார் யாரெல்லாம் அந்த ஒட்டக குடலை தூக்கி போட்டு சிரிச்சாங்களோ அத்தனை பேரும் பத்ரு போர்ல கொல்லப்பட்டாங்க. இன்னும் பத்ரு கிடங்குல அவர்கள் அனைவருடைய சடலங்களும் போடப்பட்டது. நடந்தது ஹிஜ்ரி 2வது ஆண்டு. இதை அறிவிக்கக்கூடியவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகாரி முஸ்லிம் ரெண்டுலையுமே பதிவான முத்தஃபக்குன் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலில் திக்ரு செய்பவரை தடுக்கக்கூடியவர்களை கண்டித்து இந்த ஆயத்துல நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காமா. அல்லாஹ்வுடைய அமானிதம், பள்ளிவாசல்கள் திக்ரு செய்யக்கூடிய, அல்லாஹ் சுப்ஹான் வணங்குவதற்காக உள்ள சிறப்பான இடங்கள். அந்த இடங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நற்பண்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து வரக்கூடிய ஆயத்தோ அல்லாஹ் தாலாவுடைய வல்லமையை உணர்த்துவதோடு நமக்கு எல்லாருக்கும் ஆறுதலான ஒரு ஆயத்தாகவும் இருக்குமா இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பிரயாணத்தை அல்லாஹ்வுடைய நல்லருளால் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.